ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. மேக்ஸ்ல ரீசனிங் பார்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரீசனிங் பார்ட்லயும் ஆல்ரெடி நம்பர் சீரிஸ், ஆல்ஃபா லெட்டர் சீரிஸ், ஆல்ஃபா நியூமரிக் ரெண்டும் சேர்த்து, அப்புறம் வயது கணக்குகள், பிளட் ரிலேஷன்ஸ், இந்த ரத்த உறவுகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி எல்லா தலைப்புக்குமே ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. பிளேலிஸ்ட்ல இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆப்டிடியூட் ரிலேட்டடான எல்லா டாபிக்கும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த வீடியோல பகடை கணக்குகள், டைஸ் சம்ஸ். டைஸ் சம்பந்தமா ஒரு சம்மாவது வரும். ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங்னு வரும்போது டைஸ் அப்படிங்கிறதும் அதுல வந்து கண்டிப்பா ஒரு பார்ட் இருக்கும். 10 சம்ல ஒரு சம்மாவது டைஸ் வரும். ரொம்ப ஈஸி தான் டைஸ். நீங்க வந்து பார்த்தாலே வந்து கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப நாளா வந்து ஒமிட் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலா ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் இந்த பகடை கணக்குகள். இதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பாருங்க, டைஸ் கணக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில ரூல்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். டைஸ்ல என்னன்னா, நம்மளுக்கு நேரடியா 1 2 3 அப்படின்னு மட்டும் தான் குடுப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பாருங்க, இது ஒரு டைப். 1 2 3ன்னும் குடுக்கலாம். இந்த மாதிரி புள்ளி வச்சு, உண்மையிலேயே டைஸ் வந்து எப்படி இருக்கும்? புள்ளி புள்ளியா வச்சு தானே இருக்கும். அந்த மாதிரி கூட பேட்டர்ன்ல கொஸ்டின் குடுக்கலாம். இல்ல டைஸ் அந்த நம்பருக்கு பதிலா ஏ, பி, சி, டின்னு போட்டு ஏவுக்கு எதிர்பக்கம், பிக்கு எதிர்பக்கம் அப்படியும் கேட்கலாம். இல்ல இது 4வது டைப். பாருங்க, இந்த பெருக்கல், கூட்டல், வகுத்தல்ன்னு சொல்லி சிம்பல் இருக்கு இல்லையா? அந்த குறிகள வந்து குறியீடுகள குடுத்து அப்படியும் குடுக்கலாம். ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் ஒரே பேட்டர்ன் தான், ஒரே ஆன்சர் தான். என்னன்னா குடுத்திருக்க விதம் வந்து மாறலாம். கொஸ்டின்ல நீங்க வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறது எல்லாமே நம்பர்ஸ் வச்சு தான் சொல்லி தரப் போறேன். இந்த பேட்டர்ன் வச்சு தான் சொல்லி தரப் போறேன். அங்க வந்து ஒருவேளை இந்த மாரி புள்ளி வச்சோ, ஏபிசிடி குடுத்தோ, இந்த குறியீடு மாரி குடுத்த உடனே நீங்க பயந்துராதீங்க. ஐயோ! இது வேற என்னவோ! இது எப்படி பண்றது? அப்படின்னு நினைச்சு நீங்க பயந்துராதீங்க. இந்த நம்பர் இருக்கிறதுக்கு பதிலா அங்க புள்ளி இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர, வேற எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்க பண்ண தேவையில்ல. புரியுதா? அவங்க பிக்கு எதிரான்னு கேட்டாங்கன்னா, நீங்க பிய வந்து ஒரு நம்பர் மாதிரி தான். அதே மாதிரி எப்படி நமக்கு பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறோமோ, அத மாதிரி நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். டைஸ்ல இந்த மாதிரி நெறைய வகை இருக்கு. அடுத்தது, டைஸ்ல வந்து மொத்த பக்கம் வந்து 6. மொத்தம் இப்போ ஒரு டைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல 6 பக்கம் இருக்கும். இதெல்லாம் ஸ்டாண்டர்டான டைஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ். இதெல்லாம் மனப்பாடமா உங்களுக்கு தெரியணும். அடுத்துள்ள பக்கங்கள் வந்து டைஸ்ல மொத்தம் எத்தன இருக்கும்? 4 இருக்கும். இப்போ ஒரு நம்பர் இருக்கு அப்டின்னா, அந்த நம்பருக்கு அடுத்துள்ள பக்கங்களா இப்ப இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு நம்பரு. இப்ப இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கு. இதுக்கு இது இங்கிட்டு 2, அது அந்த பக்கம் 2 இருக்கும் இல்லையா? மொத்தம் அடுத்தடுத்து உள்ள பக்கங்களா எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் அதுக்கு 4 நம்பர் அடுத்துள்ள பக்கங்களா இருக்கும். அடுத்துள்ள பக்கங்கள்னா என்ன? அப்டிங்கிறதெல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு நடத்தும்போது. அதே மாதிரி எதிர்பக்கம் எந்த ஒரு நம்பருக்கும், இல்ல எந்த ஒரு பக்கத்துக்கும் எதிர்பக்கம் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும். ஒரே ஒரு எதிர்பக்கம் தான் இருக்கும். இப்ப இந்த நான் 3ன்னு எடுத்துக்கிட்டேன்னா, இதுக்கு இது ஆப்போசிட்ல இதுக்குள்ள ஒரு பக்கம் இருக்கும் இல்லையா? அதுதான் எதிர்பக்கம். 1க்கு கீழ இதுக்குள்ள இருக்கும். அதுதான் எதிர்பக்கம். வேற எந்த ஒரு எதிர்பக்கமும் வராது. ஒரு நம்பருக்கு இல்ல ஒரு பக்கத்துக்கு ஒரே ஒரு எதிர்பக்கம் தான் இருக்கும். இதுவும் ஒரு ரூல்ஸ். இன்னொரு முக்கியமான ரூல்ஸ் இதுல என்ன இருக்கு அப்டின்னா, பாருங்க, எந்த ஒரு எந்த ஒரு எதிர்பக்கமும் எதிர்பக்கமும் அடுத்துள்ள அடுத்துள்ள பக்கமாக அமையாது. இது ஒரு முக்கியமான ரூல். இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஒரு எதிர்பக்கம் இருக்கும் எல்லாத்துக்கும்னு சொல்லிட்டு. அந்த எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கமா எந்த ஒரு நம்பருக்கும் அமையாது. இப்ப 1க்கு 2ங்கிறது எதிர்பக்கம் நான் கண்டுபிடிச்சுட்டேன்டா, மிச்சம் இருக்கிற 4 இருக்குல்ல 3, 4, 5, 6 இந்த இதுதான் அடுத்துள்ள பக்கமா இருக்கும். இந்த 2 திரும்ப அடுத்துள்ள பக்கமா அமையவே அமையாது. எதிர்பக்கம் எப்பயுமே அடுத்துள்ள பக்கமா மாறாது. அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கமா மாறாது. சரியா? குடுத்துட்டு இருக்காங்கன்னா, அது அப்படியே தான் இருக்கும். அப்படிங்கிறது தான் இதோட ரூல்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, இந்த கண்டிஷன யூஸ் பண்ணி நம்ம நெறைய சம் பண்ணுவோம். அதுக்காக இந்த கண்டிஷன நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு நம்பர் அடுத்துள்ள பக்கமா வந்துருச்சுன்னா, அந்த நம்பர் திரும்ப எதிர்பக்கமா நம்ம சொல்ல முடியாது. அதே மாரி ஒரு நம்பர் எதிர்பக்கம்னு நம்ம சொல்லிட்டாங்கன்னா, அத திரும்ப நம்ம அடுத்துள்ள பக்கமா அந்த டைஸ்க்கு கொண்டு வர முடியாது. சரியா? இதுதான் ரூல்ஸ். சரி. இப்போ நம்ம ஒவ்வொரு சம்மா பார்க்கலாம். ஒவ்வொரு பேட்டர்னாவும்.
இப்போ ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு 2 டைஸ் இருக்குன்னு குடுத்துருக்காங்க. குடுத்துட்டு இதுல ஏதாவது ஒரு நம்பருக்கு எதிர்பக்கம் கண்டுபிடி. எதிர்பக்கம் என்ன? அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க பாருங்க டைஸ, ஃபர்ஸ்ட் டைஸ்ல 1, 2, 3ன்னு இருக்கு. 2வது டைஸ்ல 4, 5, 6ன்னு இருக்கு. இப்ப எந்த நம்பருமே ரிப்பீட் ஆகல. 2 டைஸுமே 3 நம்பருமே மொத்தமே 6 நம்பருமே டிஃபரெண்ட்டா இருக்கு. அப்படிதானே? இந்த மாதிரி குடுக்குறது தான் ஃபர்ஸ்ட் டைப். இந்த மாரி குடுத்தா ரொம்ப ஈஸி. இப்ப அவங்க எந்த நம்பருக்கு எதிர்பக்கம் கேட்குறாங்களோ, பாருங்க இந்த மாதிரி குடுத்துட்டாலே ஒரு கண்டிஷன். என்னன்னா, எதிர் எதிர் பக்கங்களின் பக்கங்களின் கூடுதல் கூடுதல் எப்பயுமே எவ்வளவா இருக்கும்? 7ஆ தான் இருக்கும். இதுதான் இதோட கண்டிஷன். அப்படின்னா என்ன மேடம் எங்களுக்கு புரியல அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த மாரி குடுத்துட்டு, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 2ன் எதிர்பக்கம் காண்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2ன் எதிர் பக்கம் கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. இப்போ 2ஓட எதிர்பக்கம் இந்த மாரி எல்லா டேஸும் டிஃபரெண்ட்டா இருந்துச்சுன்னா, 2ஓட எதிர்பக்கம் என்ன? 2 கூட எந்த நம்பர கூட்டுனா எனக்கு 7 கிடைக்குமோ, அதுதான் 2ஓட எதிர்பக்கம். அப்ப 2 கூட எத கூட்டுனா எனக்கு 7 கிடைக்கும்? 5 கூட்டுனா தான் 7 கிடைக்கும். அப்ப 2ன் எதிர்பக்கம் 5. இப்ப 4ன் எதிர்பக்கம் கண்டுபிடின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 4 கூட நான் எத கூட்டுனா எனக்கு 7 கிடைக்கும்? 3 கூட்டுனா. அப்ப 3 தான் எதிர்பக்கம். 1 1ன் எதிர்பக்கம் கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 கூட என்ன கூட்டணும்? 6 கூட்டுனா எனக்கு 7 கிடைக்கும். அப்ப அதுதான் எதிர்பக்கம். இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் டைப். 2 டைஸ்லயும் இருக்கிற எல்லா நம்பருமே டிஃபரெண்ட்டா இருந்தா, நீங்க கண்ண மூடிட்டு அவங்க ஏதாவது ஒரு நம்பருக்கு தான் எதிர்பக்கம் கேட்பாங்க. அந்த நம்பர எந்த நம்பர் கூட கூட்டுனா உங்களுக்கு 7 கிடைக்குதோ, ஏன்னா அது 2யும் கூட்டுனா 7 கிடைக்கணுன்றது தான் ரூல்ஸ். அப்போ அந்த 7 கிடைக்கிற மாரி எந்த நம்பர் வருதோ, அதுதான் உங்களுக்கு எதிர்பக்கம் டைரக்ட்டா நீங்க போட்டுறணும் தான். புரியுதா? ரொம்ப சிம்பிளானது தான். அப்படியே குடுத்திருக்க நம்பருக்கு ரொம்ப இதுல வந்து 230, 450ன்லாம் வரப்போறதில்ல. மொத்தமே 1லேருந்து 6க்குள்ள இருக்க நம்பர் தான் வரப்போது. 1ன்னு கேட்டா 6ன்னு போடப் போறீங்க. 2ன்னு கேட்டா 5, 3ன்னு கேட்டா அப்ப 4ன்னு போடுவோம். 4ன்னு கேட்டா 3ன்னு போடுவோம். 5ன்னு கேட்டா திரும்ப 2ன்னு வரும். 6ன்னு கேட்டா 1ன்னு வரும். அவ்வளோதான். புரியுதா? இது ஃபர்ஸ்ட் டைப். இது 2வது டைப். இப்ப நம்ம பார்க்க போறது செகண்ட் டைப். செகண்ட் டைப்ல இதே மாதிரி 2 டைஸ் இருக்கும். ஆனா, ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் சேமா இருக்கும். பாருங்க மேல 2ன்னு இருக்கா? இந்த 2, 2ன்றது சேமா இருக்கு. கீழ இருக்க நம்பர் எல்லாம் டிஃபரெண்ட்டா இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் ஒத்து இருந்தால், சேமா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பாருங்க 2ம் ஒரே பிளேஸ்ல இருக்குல்ல. 2ன்றது இங்க இருக்கு. இங்க இருக்க 2வும் அதே பிளேஸ்ல தான் இருக்கு மேல. அப்ப நம்ம எந்த கன்ஃப்யூஷனும் வேணாம். இந்த 5க்கு நேரா இருக்கிற இந்த 1 தான் இதோட எதிர்பக்கம். இந்த 6க்கு நேரா இருக்கிற இந்த 3 தான் இதோட எதிர்பக்கம். அப்படியே நீங்க டைரக்ட்டா போட்டுறலாம். 5ன் எதிர்பக்கம் 1, 6ன் எதிர்பக்கம் 3. இப்போ இதிலே இன்னொரு நான் சம் சொல்றேன். இப்ப இப்படி இருக்கு. பாருங்க. இதே மாதிரி 3 தான். 2 நம்பர் வந்து சேம் தான். ஆனா, ஒருவேளை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாருங்க 2, 6 இங்க 2, 3, 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இங்கேயும் 2 இருக்கு. இங்கேயும் 2 இருக்கு. ஆனா, இடம் மாறி இருக்கு. இங்க மேல இருக்கு. இங்க கீழ இருக்கு. இப்படி வந்தா என்ன பண்ணணும்னா, நம்ம டைஸ திருப்பி அதே மாதிரி 2 அந்த இடத்துல வர்ற மாதிரி இந்த 2வது டைஸ மட்டும் நான் ரொட்டேட் பண்ணணும். இப்ப இந்த 2 இங்க வரணும். அப்ப என்ன ஆகும்? இந்த 3 இங்க போகும். இந்த 1 இங்க போகும். அப்படிதானே? அப்ப நானு டைஸ ரொட்டேட் பண்ணணும். எப்படி? இது அப்படியே இருக்கட்டும். 5, 2, 6ன்னு இருக்கட்டும். இல்ல நீங்க இத ஃபர்ஸ்ட்டு டைஸ ரொட்டேட் பண்ணக்கூடாதா மேடம்? இதுக்கு ஈக்குவலான்னா நீங்க பண்ணிக்கலாம். எத வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் ரொட்டேட் பண்ணா என்ன வரும்? 2 இங்க போயிரும். இங்க இருந்த 3 இங்க வந்துரும். இங்க இருந்த 1 இங்கிட்டு வந்துரும். இப்படி திருப்பிக்கிட்டு இப்ப 2மே சேம் ஆயிருச்சா? இப்ப நான் 5ஓட எதிர்பக்கம் 1ன்னும், 6ஓட எதிர்பக்கம் 3ன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? இதுதான் வந்து செகண்ட் பேட்டர்ன்.
ஒண்ணு அவங்களே வந்து டைரக்ட்டா நம்மளுக்கு வந்து ஒரே பிளேஸ்ல ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் சேமா இருக்கும். அந்த ஒரு நம்பர் 2 இடத்துலயுமே ஒரே ஈக்குவலான பிளேஸ்ல இருந்துச்சுன்னா, நீங்க அப்படியே மிச்சம் இருக்க 2 நம்பர கம்பேர் பண்ணி போட்டுருங்க. இல்ல அதோட இடம் மட்டும் மாறி இருக்கு. ஆனா 2 இதுலயும் ஒரு நம்பர் ஒத்து போகுது அப்படின்னா, 2யும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி அந்த டைஸ் ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் தான் பண்ற மாதிரி மோஸ்ட்லி இருக்கும். அந்த ஒரு ரொட்டேஷன் லைட்டா பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுல மட்டும் தான் நீங்க ரொட்டேட் பண்ண வேண்டி வரும். இதுக்கப்புறம் வேற எந்த சம்முலயும்லாம் அப்படியெல்லாம் வராது. சரியா? இது 2வது டைப். இது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப பாருங்க 3வது டைப். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதே டைஸ தான் இதுக்கு எக்ஸாம்பிளா எடுத்திருக்கேன். ஏன்னா, உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக. இப்ப இதுலயும் இதே மாதிரி தான். மேல 2 நம்பர் மட்டும். இந்த 2ம் சமமா இருக்கு. ஒரே பிளேஸ்ல இருக்கு. ஓகே. இப்போ கொஸ்டின்ல 5ன் எதிர்பக்கம்னு கேட்டா நான் 1ன்னு போட்டுருவேன். 6ன் எதிர்பக்கம்னு கேட்டா 3ன்னு போட்டுருவேன். ஒருவேளை கொஸ்டின்ல 2ன் எதிர்பக்கம்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? ஏன்னா, அங்க சேமா இருக்கிற நம்பரே 2 தான். அந்த 2க்கே எதிர்பக்கம் எதுன்னு நம்மள கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் வந்து 3 டைப். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா, எப்பயும் பாருங்க 2ஓட அடுத்துள்ள பக்கங்கள் எடுத்து எழுதுங்க. 2ன் அடுத்துள்ள பக்கங்கள் எது? அடுத்துள்ள பக்கங்கள். 2ஓட அடுத்துள்ள பக்கங்கள்னா என்ன? பக்கத்துல பக்கத்துல இருக்கு இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரியுதுல்ல அதான். இந்த டைஸ்ல வந்து 2ஓட அடுத்துள்ள பக்கம் என்னென்ன? 5ம், 6ம். அடுத்த டைஸ்ல 2ஓட அடுத்துள்ள பக்கமா இருக்குது என்னென்ன? 1, 3. சரி. இப்ப அடுத்துள்ள பக்கங்கள எழுதிட்டேன். நம்மளுக்கு எதிர்பக்கம் தான மேடம் கேட்டாங்க. நம்ம ஏன் அடுத்துள்ள பக்கத்த எடுத்து எழுதியிருக்கோம் அப்டின்னா, நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு நல்லா தெரியும். அடுத்துள்ள பக்கங்கள் எதிர்பக்கங்களா ஆகாது என்னைக்குமே அப்டின்னு. அதே மாரி எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கமா வராது. அப்ப நான் எனக்கு குடுத்திருக்க கொஸ்டின்லேருந்து எதிர்பக்கம் தான் அவங்க கேட்குறாங்க. ஆனா கிவன் டேட்டா என்னது? அடுத்துள்ள பக்கம் குடுத்துருக்காங்க. அப்ப அத வச்சு தான் நான் எதிர்பக்கம் இப்ப கண்டுபிடிக்கணும். பாருங்க 2ஓட அடுத்துள்ள பக்கங்கள் கொஸ்டின்லேருந்து நான் எடுத்து எழுதிட்டேன். 5, 6, 1, 3. இப்போ இதுல வராத நம்பர் எது? வராத நம்பர் 2 ஆல்ரெடி அவங்க குடுத்துருக்காங்க. 5, 6, 1, 3 ஆல்ரெடி அடுத்துள்ள பக்கமா வந்துருச்சு. அப்ப வராத நம்பர் 4 இருக்கு இல்லையா? அந்த 4 தான் 2ன் எதிர்பக்கம். இவ்வளோதான் ஆன்ஸர். எப்பயுமே அடுத்துள்ள பக்கங்கள் எதிர்பக்கம் ஆகாது. அப்ப 5, 6, 1, 3 எல்லாம் அடுத்துள்ள பக்கமா வந்துருச்சு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. அப்ப வராத அந்த ஒரு நம்பர் தான் எதிர்பக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? 2ண்ட் டைப்புக்கும் 3 டைப்புக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். 2ண்ட் டைப் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் டைப் வந்து 2 டேஸ்ல இருக்க 6 நம்பரும் டிஃபரெண்ட்டா இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் கூட்டுத்தொகை 7 வர்ற மாதிரி நம்ம எதிர்பக்கம் அந்த நம்பருக்கு போட்டு போயிரலாம். 2வது டைப்ல ஏதாவது ஒரு நம்பர் ஒரே மாரி இருந்தா, கீழ இருக்க நம்பர்கள டைரக்ட்டா கம்பேர் பண்ணி எதிர்பக்கம்னு போட்டுறலாம். அதே இதுல இன்னொரு டைப் சொன்னேன். 2 இதுல ஒரு நம்பர் சேமாவும் இருக்கும். இடம் மட்டும் மாறி இருந்தா, நம்ம கிளாக் வைஸோ இல்ல ஆன்டி கிளாக் வைஸோ டைஸ ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதையும் தெரிஞ்சுக்கோங்கப்பா. நான் டைஸ இப்டி இப்டி திருப்புனேன் இல்லையா போன வாட்டி? நீங்க வேணும்னா இப்படி கூட திருப்பிக்கலாம் டைஸ. நம்ம இஷ்டம் தான். எப்படி வேணாலும் டைஸ ரொட்டேட் பண்ணி அந்த அதே இடத்துக்கு கொண்டு வந்துட்டா போதும். கொண்டு வந்துட்டா நம்ம ஈஸியா வந்து எதிர்பக்கம் கண்டுபிடிச்சிடலாம். இதுவரைக்கும் 2வது டைப் பார்த்தோம். 3வது டைப் அதே மெத்தட் தான். அந்த ஒத்துப்போய் இருக்கிற நம்பருக்கே எதிர்பக்கம் கேட்குறாங்க அப்படின்னா, மிச்சம் இருக்க நம்பர்லாம் எடுத்து எழுதிட்டு, இதெல்லாம் அடுத்துள்ள பக்கங்கள்னா, இதுல வராத அந்த ஒரு நம்பர் தான் எதிர்பக்கம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம அடுத்த டைப்புக்கு போலாம். அடுத்தது பாருங்க 4த் டைப். 4த் டைப்ல இங்க எப்படி குடுத்துருக்காங்க? 2 டைஸ் இருக்கு. 2 டைஸ்ல நல்லா பாருங்க. இதுல இங்க 5, இங்க 1 இத தவிர மீதி 2 நம்பர் சேமா இருக்கு. இங்கேயும் 2, 3 வருது. இங்கேயும் 2, 3ன்னு வருது. இப்படி 2 நம்பர் ஒரே மாரி வந்துட்டா, நீங்க கன்ஃப்யூஷனே பண்ணிக்க தேவையில்ல. இந்த 5ன் எதிர்பக்கம் வந்து 1 அவ்வளோதான். 5ன் எதிர் 1. 1ன் எதிர் 5. இத கேட்டா இத எழுதணும். இத கேட்டா இத போடணும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஒரு டைஸ்ல 2 நம்பர் சேமாவே இருக்கு 2லயும் அப்டின்னா, மிச்சம் இருக்க அந்த ஒரு நம்பர் தான் அதுக்கு அது எதிர். புரியுதா?
இதுதான் வந்து 4th டைப். ரொம்ப ஈஸியான டைப் தான். அடுத்தது 5th டைப். இப்ப இதுல பாருங்க 2 டைஸ் குடுத்துருப்பாங்க. இதே மாதிரி தான். நம்பர் டிஃபரெண்ட்டா இருக்கு. ஓகே. இப்ப பாருங்க 3, 3 2 இதுல 3 வருது. இங்க ஒரு 3 இருக்கு. இங்க ஒரு 3 இருக்கு. சேம் பிளேஸ்ல தான் இருக்கு. அப்ப ஓகே. இப்போ கொஸ்டின்ல 6ன் எதிர்ப்பக்கம் அப்படின்னு கேட்டிருந்தா, நான் அதுக்கு நேரா இருக்கிற 2 எடுத்து தூக்கி போட்டு எழுதிட்டு போயிருவேன். அதே மாரி 5ன் எதிர்ப்பக்கம்னு கேட்டா, அதுக்கு அதே மாதிரி பிளேஸ்ல இங்க 1 இருக்கு. அப்போ 1 தான் எதிர்ப்பக்கம்னு நான் போட்டுருவேன். ஆனா, கொஸ்டின்ல எப்படி கேட்குறாங்க? 4ன் எதிர்ப்பக்கம் காண்க. இந்த டைஸ்ல நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு நம்பர குடுத்து, அந்த நம்பரோட எதிர்ப்பக்கம் எதுன்னு நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்ப இப்படி கேட்டா என்ன செய்யணும்? அப்படின்னா, நீங்க 3 வந்து 2 இடத்துலயும் சேமா இருக்கு. அப்ப அத விட்டுருங்க. 3ஓட அடுத்துள்ள பக்கங்களா அத தவிர மீதி அடுத்துள்ள பக்கங்களா என்னென்ன இருக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. 3ன் அடுத்துள்ள பக்கங்கள். சரியா? எது? 1, 2, 5, 6 இருக்கு. இதுதான் குடுத்துருக்கிறதுலருந்தே நான் கண்டுபிடிக்க முடிஞ்ச டேட்டா. ஆனா, அவங்க கேட்கிறது 4ன் எதிர்ப்பக்கம். அப்ப இதுல 4 வருதா? இல்ல. அப்ப 4ன்றது என்னது? இந்த 3க்கு எதிர்ப்பக்கமா இருக்கு. அதனால தான் இது அடுத்துள்ள பக்கமா 3க்கு வரல. அப்போ 4ன் எதிர்ப்பக்கம் என்னது? 3. இப்படிதான் நம்ம ரிவர்ஸ்ல கண்டுபிடிக்கணும். இது ஒரு பேட்டர்ன். 3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு நம்பர கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர்லேருந்து என்ன நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கணும். இப்போ 3ஓட அடுத்துள்ள பக்கங்கள் எல்லாமே இதுதான் நான் கண்டுபிடிச்சுட்டேன். 3 வந்துருச்சு. 1, 2, 5, 6 எல்லாம் வந்துருச்சு. 4 மட்டும் தான் வரல. அப்ப 3ஓட எதிர்ப்பக்கம் 4. அப்ப கொஸ்டின்ல 4ன் எதிர்ப்பக்கம் கேட்டிருக்காங்க. அப்ப 4ன் எதிர்ப்பக்கம் 3ன்னு நம்ம போடணும். புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. இது சிம்பிள் தான். அந்த நம்ம ஆல்ரெடி பண்ணதுவே, அதே கான்செப்ட் தான். எது அடுத்துள்ள பக்கங்கள், எதிர்பக்கங்கள் ஆகாது அப்படிங்கிற கான்செப்ட்ட வச்சு, நம்ம தெரியாத ஒரு நம்பருக்கும் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க 6th டைப். அதாவது 3 டைஸ் இருக்கும். 3 டைஸ பார்த்த உடனே நீங்க பயந்துறாதீங்க. நம்ம கான்செப்ட் ஒண்ணு தான். ஆனா வந்து டைஸ் வந்து 3 குடுத்துருக்காங்க அவ்வளோதான். சரியா? இப்போ 3 டைஸ், 4 டைஸ், 5 டைஸ் எத்தனையும் குடுக்கட்டும். நம்மளுக்கு தேவை ஏதாவது 2 டைஸ்ல ஒரே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பேட்டர்ன் வந்தா கூட நம்ம அத வச்சே ஆன்சர் எழுதிறலாம். இப்ப பாருங்க, இந்த மாரி ஒரு 3 டைஸ் குடுத்துருக்காங்க. 5ன் எதிர்ப்பக்கம் கேட்குறாங்க. 5 எங்க இருக்கு? இங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைஸ்ல மட்டும் தான் இருக்கு. அப்ப இத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னா, பாருங்க இந்த 5 பக்கத்துல அடுத்துள்ள பக்கமா என்னென்ன இருக்கு? 1, 4. இதே 1, 4 இருக்கிற மாதிரி ஏதாவது பேட்டர்ன் வந்து இன்னொரு டைஸ்ல இருக்கான்னு பாருங்க. பாருங்க இங்க இருக்கு. 1, 4 அப்படின்னு. இதுல இருக்கா? இல்ல. அப்போ எனக்கு இதே மாதிரி இங்க வந்துருச்சுன்ட்டாலே, இத வச்சே நான் கம்பேர் பண்ணி எழுதிற முடியும். 5ன் எதிர்ப்பக்கம் மிச்சம் என்ன இருக்கு? 1, 4 இங்க 5 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்ப 5ன் எதிர்ப்பக்கம் என்னது? 6. அவ்வளோதான் ஆன்சர். அப்ப இது எதுக்கு மேடம் குடுத்தாங்கன்னா, இது தேவையில்ல. ஜஸ்ட் நம்மள கன்ஃப்யூஸ் பண்றதுக்கு. நம்மளுக்கு சூஸ் பண்ண தெரியுதா? இல்ல அந்த டைஸையும் வச்சுக்கிட்டு நீங்க குழப்பி ஆன்ஸர தப்பா போடுறீங்களா? அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த இது. ஏதாவது 2 இதுல நம்பர்ஸ் வந்து ஒத்து போயிட்டாலே, நீங்க 2 டைஸ கம்பேர் பண்ணியே ஆன்ஸர் கண்டுபிடிச்சுட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரா மிச்சம் 5 டைஸ், 10 டைஸ் குடுத்தாலும் நம்ம அத கவனிக்கணுன்ற அவசியம் இல்ல. புரியுதா? இந்த மாதிரி குடுக்கும்போது, நீங்க 2 மட்டும் கம்பேர் பண்ணிட்டு நீங்க மீதிய போட்டுட்டு போயிரலாம். இப்ப இதுலயேவும் 2 நம்பர் ஒரே மாரி வந்தனால போட்டீங்க மேடம். இல்லாட்டின்னா நான் சொன்னேன் இல்லையா? டைஸ ரொட்டேட் பண்றது, இல்லன்னா அந்த அடுத்துள்ள பக்கங்கள எடுத்து எதிர் பக்கத்த கண்டுபிடிக்கிறது. அது மாதிரி நம்ம ஏதாவது 2 டைஸ எடுத்து பண்ணணும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இவ்வளோதான் பேட்டர்ன் மொத்தம். இப்ப இதே பேட்டர்ன் நம்ம செஞ்ச பேட்டர்ன்ல எக்ஸாம்பிள்க்கும் ஒரு 2, 3 சம்ஸ் குடுக்குறேன். இந்த பேட்டர்ன யூஸ் பண்ணி நம்ம இதுவரைக்கும் பண்ண பேட்டர்ன்லாம் யூஸ் பண்ணி அந்த சம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். பாருங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு 3 டைஸ் குடுத்துடுறாங்க. குடுத்துட்டு 3ன் எதிர்ப்பக்கம் காண்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ 3 எங்கெங்க இருக்கு?
எல்லா டைஸ்லயுமே இருக்கு. இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைஸ், செகண்ட் டைஸ்லயும். அப்போ ஃபர்ஸ்ட் டைஸ்ல 3 பக்கத்துல என்ன இருக்கு? 1, 2 இருக்கு. இதே 1, 2ன்ற பேட்டர்ன் எங்கேயாச்சும் இருக்கா? இல்ல. சரி 2வதுல 1, 5 இருக்கு. இல்ல 1, 5 இருக்கா? இல்ல. 2வதுல 2, 4ன்னு இருக்கு. அந்த மாதிரி பேட்டர்ன். அப்ப எதுலயுமே ஒரே மாதிரி பேட்டர்ன் அமையல. 3 பக்கத்துல ஒரே மாதிரி பேட்டர்ன் அமையல அப்படின்ட்டாலே, நம்ம எங்க போயிரணும் அப்படின்ட்டா, அடுத்துள்ள பக்கங்களுக்கு போயிரணும். அடுத்துள்ள பக்கங்கள். ஏன்னா நம்மளுக்கு 3 டேஸ்லயும் விதவிதமா நம்பர் இருக்கு. அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப அடுத்துள்ள பக்கங்கள் என்னென்னது? ஃபர்ஸ்ட் டேஸ்ல அடுத்துள்ள பக்கம் 2, 1. 2வது டேஸ்ல 1, 5. திரும்ப அந்த 1 எழுதணும்னு அவசியம் இல்ல. 5 மட்டும் நான் எழுதிக்கிறேன். 3வது டேஸ்ல 2ம் 4ம் அடுத்துள்ள பக்கமா இருக்கு. 2 ஆல்ரெடி இருக்கு. அதனால 4 மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். அப்போ 3ஓட 3ன் அடுத்துள்ள பக்கங்கள் என்னன்றது இந்த டைஸ் 3 டைஸையும் வச்சு நான் கண்டுபிடிச்சுட்டேன். 2, 1, 5, 4. அப்போ 3ன் எதிர்பக்கமா எந்த நம்பர் அமையும்? இதுல வராத ஒரு நம்பர் தானே எதிர்பக்கமா இருக்கும். வராத நம்பர் எது? 6. அப்ப 6ங்கிறது தான் 3ன் எதிர்பக்கம். இப்படிதான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ 3 டைஸ் குடுத்துருக்காங்க. ஏதாவது 2 நம்பர் ஒத்து போயிருந்தா நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல. இப்ப இந்த இடத்துல 1, 2ன்னு இருக்கா? அதே மாதிரி இந்த இடத்துல 3க்கு பதிலா 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரச்சனையே இல்ல. 3ன் எதிர்பக்கம் 5ன்னு நான் போட்டு போயிருவேன், இந்த டைஸவே விட்டுட்டு. ஆனா அப்படி இல்ல. 3 டைஸ்ல இருக்க நம்பருமே ஒத்து போகல. அப்படி இருக்கும்போது நான் எதிர்பக்கம் கண்டுபிடிச்சுட்டு, அந்த வராத நம்பர அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிச்சுட்டு, வராத நம்பர எதிர்பக்கம்னு போட்டுறணும். புரிஞ்சதா? சரி இன்னொரு மாடல் சம் பார்க்கலாம். லாஸ்ட்டா ஒரு சம் பாருங்க. இந்த மாரி 4 டைஸ் குடுத்துடுறாங்க. 4 டைஸ் குடுத்து 2ன் எதிர்பக்கம் காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கேயும் 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுலயும் 2 இருக்கு. 2லயும் இருக்கு. 4வது இதுலயும் 2 இருக்கு. இப்ப நான் இத எப்படி கம்பேர் பண்ணலாம்? ஏதாவது 2ல 2க்கு பக்கத்து பக்கத்து நம்பர் சேமா இருக்கான்னு நான் பார்க்கணும். இப்ப இங்க நான் 2 ஃபர்ஸ்ட் டைஸ் எடுத்தேன்னா, 2 பக்கத்துல 3ம் 6ம் வருது. எங்கேயாவது 3, 6 அதே மாரி வருதா? 2, 3, 6 பேட்டர்ன் வருதா? வரல. ஆனா, நீங்க வந்து எந்த 2 வேணாலும் நீங்க கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால தான் இந்த 4 குடுத்துருக்கேன். நீங்க ஏதாவது 2 கம்பேர் பண்ணி உங்களுக்கு வர்ற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுலருந்து ஆன்சர் போட்டுறலாம். இப்ப பாருங்க, நானு 2 மற்றும் 3ன்ற டைஸ எடுத்துக்கிறேன். டைஸ் 2, 1, 3ய நான் எடுக்கிறேன். 2, 3 இதுக்குள்ளேயே கிறுக்குனா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும்னு தான் தனியா எடுத்து எழுதுறேன். 2யும் 3யும் மட்டும் இப்ப பாருங்க. இங்க 2 இருக்கு, 6, 4 இருக்கு. அதே மாதிரி இங்க 5 இருக்கு, 6, 4 இருக்கு. அப்ப 6, 4ம் இந்த 2, 3ல கம்பேர் பண்ணும்போது சேமா இருக்கா? அப்போ இதுல மிச்சம் இருக்கிறது எது? 2ம் 5ம் தான். அப்ப 2ன் எதிர்பக்கம் இந்த 2 டைஸ வச்சே நான் என்ன சொல்லலாம்? 2ன் எதிர்பக்கம் 5. அவ்வளோதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் டேஸும், லாஸ்ட் டேஸும் எனக்கு தேவையே இல்ல. ஒருவேள அவங்க 4ன் எதிர்பக்கம்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இத வச்சே நான் இன்னும் 2, 3 சொல்லி தரேன். இப்ப 4ஓட எதிர்பக்கம் அப்படின்னு கேட்டா 2, 3, 4 இந்த 3 டேஸ்ல தான் 4 வருது. ஆனா, எனக்கு 4 பக்கத்துல கரெக்ட்டா 6, 2 ஓகேவா? அப்படின்னு வர்ற மாரி எந்த நம்பர் இருக்கு? பாருங்க ஃபர்ஸ்ட் டேஸ்லயும், செகண்ட் டேஸையும் இப்ப நான் எடுத்துக்கிறேன். டைஸ் 1 அண்ட் 2 இதுல என்ன இருக்கு? 6, 2ம் சேமா இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி 6, 2 சேமா இருக்கு ஃபர்ஸ்ட் டேஸ்ல. மிச்சம் என்னென்ன இருக்கு? 3ம் 4 மட்டும் தான் தனியா இருக்கு. அப்போ 4ன் எதிர்பக்கம் 3. ஏதாவது நீங்க 2 டேஸ கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும்னா, நீங்க அப்படியே போட்டுறலாம். சரி இப்போ 6ன் எதிர்பக்கம் அப்படின்னு நான் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 6. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டைஸு 2யும் 4யும் நான் எடுத்துக்க போறேன். 2யும் 4யும் எடுத்துக்கோங்க. பாருங்க. 4, 2 சேமா இருக்கு. இங்கேயும் 4, 2 சேமா இருக்கு. அப்ப எத எத எடுத்துக்கிறேன் நானு? டைஸ் 2 அண்ட் 4 நான் எடுத்துக்கிறேன். இதுல கம்பேர் பண்ணும்போது 2, 4ம் சேமா இருக்கு. அப்ப மிச்சம் இருக்கிற 6க்கு 1 தான் எதிர்பக்கம். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்க எத்தன டைஸ் குடுத்தாலும் நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்க கம்பேர் பண்ண போறது 2டே 2 டைஸ தான்.
மிஞ்சி போனா ஒரு 3 டேஸ அடுத்துள்ள பக்கங்கள் எடுக்கிறதுக்காக ஒரு 3 டேஸ கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி எடுத்தாலே போதும். 2 டூ 3க்குள்ளேயே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஒண்ணு ஏதாவது 2 பக்கங்கள் வந்து சேமா இருக்கும். அப்ப நீங்க இன்னொன்ன கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். என்ன பொசிஷன் மாதிரி இருக்கும். கொஞ்சம் திருப்பி நீங்க கண்டுபிடிக்கணும். 2 நம்பர் சேமா இருந்துட்டு, 1 நம்பர் மட்டும் தான் டிஃபர் ஆகுதுனாலே, நீங்க அந்த 1 நம்பருக்கு 1 நம்பர் தான் எதிர்பக்கம்னு போட்டுறலாம். அதே மாதிரி உங்களுக்கு 3 டேஸ் குடுத்தாலும், அதுல 2 டேஸே போதும்னா, இன்னொரு டேஸ் ஐயோ! இன்னொன்னு அப்புறம் இது குடுத்துருக்காங்க. அத கண்டிப்பா ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கணும்லன்னு போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. அத விட்டுறலாம். தேவையில்ல. அதே மாதிரி உங்களுக்கு அம் எல்லாமே டிஃபரெண்ட்டா இருந்துச்சுன்னா, கூட்டுத்தொகை 7ன்னு வந்த மாரி போட்டா போதும். இந்த இந்த ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே இவ்வளோதான் மொத்தமே டைஸ்ல. இது தெரிஞ்சா போதும் நீங்க ஈஸியா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சம்முக்கும் எல்லா டைஸையும் போட்டு ரொட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே மாதிரி நான் கொண்டு வரேன். அப்படியெல்லாம் தேவையே இல்ல. ஒருவேள 2 ஒரு பக்கம் வந்து ஒத்து போயிருக்கு. மீதி 2ம் வேற மாதிரி இருக்கு. ஆனா இடம் மட்டும் மாறி இருக்கு. அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா மட்டும் நீங்க ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணலாம். 2 ரொட்டேட் பண்ணலாம். அவ்வளோதான். மேக்ஸிமம் ரொட்டேட் பண்ணாமவே நம்ம ஆன்ஸர் கண்டுபிடிக்கிற மாரி தான் எப்பயுமே நம்மளுக்கு வரும். அதனால நீங்க இந்த டைஸ் சம்ம வந்து நெனச்சு கன்ஃப்யூஸ் ஆயிராம, டைஸ் வந்து ரொம்ப ஈஸியானது. இந்த டைஸ் பேட்டர்ன்ல இதுக்கு மேல நாங்க வந்து நெறைய பார்க்கணுமா மேடம் அப்படின்னு கேட்டா, அப்படியெல்லாம் தேவையில்ல. இப்ப நான் சொல்லியிருக்க இந்த பேட்டர்ன் மட்டும் பார்த்தா நீங்க போதும். இதுக்குள்ள இருந்து தான் சம்ஸ் வந்து வரும். நீங்க வேணா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. அதுல இருக்க சம்ம வந்து இந்த பேட்டர்ன்ல போட பாருங்க. உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஆன்ஸர். ஓகே, திரும்ப அடுத்து இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.